நேத்தி மாதிரி ஒரு பாட்டு பாடி ஆரம்பிப்போமா? எஸ். ஜய பேரிகை கொட்டடா கொட்டடா, ஜய பேரிகை கொட்டடா கொட்டடா, பேரிகை கொட்டடா கொட்டடா, ஜய பேரிகை கொட்டடா கொட்டடா. இப்போ பாடினதை நான் ஃபுல்லா பாடுறேன். முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் சேர்ந்து, இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபுல்லா பாடுறோம். சரியா? ஜய பேரிகை கொட்டடா கொட்டடா, ஜய பேரிகை கொட்டடா கொட்டடா, பேரிகை கொட்டடா கொட்டடா, ஜய பேரிகை கொட்டடா கொட்டடா, பேரிகை கொட்டடா கொட்டடா, ஜய பேரிகை கொட்டடா கொட்டடா, பேரிகை கொட்டடா கொட்டடா, ஜய பேரிகை கொட்டடா கொட்டடா. பயம் என்னும் பேய்தனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்துயிர் குடித்தோம், பயம் என்னும் பேய்தனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்துயிர் குடித்தோம், வியனுலக அனைத்தையும் அமுதென நுகரும், வேத வாழ்வினை கைப்பிடித்தோம், வியனுலக அனைத்தையும் அமுதென நுகரும், வேத வாழ்வினை கைப்பிடித்தோம், ஜய பேரிகை கொட்டடா கொட்டடா, ஜய பேரிகை கொட்டடா கொட்டடா, பேரிகை கொட்டடா கொட்டடா, ஜய பேரிகை கொட்டடா கொட்டடா. இரவியின் ஒளியிடை குளித்தோம், ஒளியின் அமுதினையுண்டு கழித்தோம், கரவினில் வந்துயிர் குலத்தினை அழிக்கும், கரவினில் வந்துயிர் குலத்தினை அழிக்கும், கால நடு நடுங்க விழித்தோம், ஜய பேரிகை கொட்டடா கொட்டடா, ஜய பேரிகை கொட்டடா கொட்டடா, பேரிகை கொட்டடா கொட்டடா, ஜய பேரிகை கொட்டடா கொட்டடா. காக்கை குருவி எங்கள் ஜாதி, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீழ்கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம், ஜய பேரிகை கொட்டடா கொட்டடா, ஜய பேரிகை கொட்டடா கொட்டடா, பேரிகை கொட்டடா கொட்டடா, ஜய பேரிகை கொட்டடா கொட்டடா, பேரிகை கொட்டடா கொட்டடா, ஜய பேரிகை கொட்டடா கொட்டடா. जय बोल सुब्रमण्य भारती महाराज की. சகனாவது சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் கிளாஸ். ஓம் சகனாவது सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ
शांति शांति शांति। हरिः ओम। श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। येन भूतान्यशेषेण द्रक्ष्यस्यात्मन्यतो मयि. இங்க பார்த்தோம். இதை சில பேர் படிச்சிருக்கேள். பகவத்கீதா கோபாலபுரமில் அட்டென்ட் பண்ணவா இருக்கேள், ஆன்லைனில் கேட்டவா இருக்கேள், எல்லாரும் பார்த்துட்டுருக்கேள். இன்னைக்கு காத்தால சாண்டிங்கில் சொன்னோம். எல்லா இடத்திலும் எல்லா பூதங்களிலும் அசேஷேன மிச்சம் மீதி இன்று என்னையே பார் அர்ஜுனா அப்படின்னு பகவான் கீதையில் சொல்லியிருக்கார். நேற்றுக்கு நம்ம பார்த்த டாபிக்ல ஈஸ்வரா, there are no many gods, there is no only one god. But what is there அப்படின்னா there is only God. All that is here is ஈஸ்வரா. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதை சொல்லுவார் பூஜ்ய சுவாமிஜி. இந்த என்டையர் பர்சியூட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நாட் ஃபெய்த் பேஸ்ட், இட் இஸ் நாலேஜ் பேஸ்ட் பர்சியூட். அதாவது ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாக்க, ஃபெய்த்துங்கிறது என்னது அப்படின்னா இட் இஸ் அ ஜட்ஜ்மெண்ட். எனக்கு ஒரு விஷயத்தை பற்றின அறிவு வரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி நான் பண்ணுற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பேர் ஃபெய்த்துன்னு பேர். இப்போ ஒருத்தர் ரொம்ப நல்லவர், ஒருத்தர் இப்படி அப்படின்னு நம்மளோட ஃப்ரெண்டு இன்னொரு பர்சனை பற்றி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு முதல்ல என்ன ஒரு இம்ப்ரெஷன் வரும்? நம்ம ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா இல்லையா, ஸோ நல்லவராக இருக்கணும், அவரை நம்ம அப்படி தான் வச்சுப்போம். இட் இஸ் அ ஜட்ஜ்மெண்ட் வி மேக் அபவுட் தட் பர்சன். அவரை பற்றி நம்மளுக்கு தெரியாது, நம்ம பார்த்ததில்லை, பழகினதில்லை, ஒன்றும் பண்ணது. ஆனால் அந்த பர்சனோட ஏதோ ஒரு டிரான்சாக்ஷனில் அவள் நம்மளை ஏதாவது ஏமாற்றி, அதாவது அந்த மாதிரியான ஒரு அனுபவம் அவர்கிட்டேருந்து நம்ம ஃப்ரெண்டு சொன்னதை வச்சு பார்த்தா அந்த மாதிரியெல்லாம் அந்த பர்சன் பிஹேவ் பண்ணுவார்னு நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ இது நாலேஜ் ஆகிடும். இப்போ இந்த பர்சன் இந்த சுச்சுவேஷனில் இப்படி பிஹேவ் பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு அந்த இடத்துல அறிவாயிடுது இல்லையா? ஸோ முதல்ல நமக்கு அறிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி ஏதோ ரூடியாக வச்சுட்டு ஒரு ஐடியா இருக்கு இல்லையா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பேர் ஃபெய்த்துன்னு பேர். பகவான் அப்படிங்கிறவர் ஈஸ்வரா இஸ் நாட் அ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஃபெய்த். ஈஸ்வரா இஸ் அ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் நாலெட்ஜ். வேதைஷ்ட சர்வை அகமேவ வேத்யா. எங்க சொல்றோம் இதை? 15th சாப்டர்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்றோம். சாப்பிட்றதுக்கு சாப்பிடும்போதும் ஞாபகம் வச்சுக்கிறது என்ன? பகவானை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பகவான் இஸ் அ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் நாலெட்ஜ், அறியப்பட வேண்டிய வஸ்து அப்படிங்கிறத. அதாவது எந்த ஹஸ்கா, அந்த ஹஸ்கா இருக்குல்ல, அந்த ஹஸ்கா தான் சக்கரை அப்படிங்கிற எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? நான் பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கிற என் முன்னாடி இருக்கிற இந்த பிரபஞ்சம் தான் ஈஸ்வரா அப்படிங்கிற விஷயத்தை விளக்குறேன். ஸோ அதாவது ஒருத்தர் மனிதனாக பிறந்த ஒருத்தருக்கு நான் எதுக்கு வேதிக் வே ஆஃப் லைஃப் சூஸ் பண்ணணும்? வேண்டாமே, நான் இப்படியே இருந்துட்டு போகிறேனே, எதுக்கு கஷ்டப்பட்டு வை ஷுட் ஐ கெட் இன் டு கிளாஸஸ் வேதிக் வே ஆஃப் லைஃப்? இதெல்லாம் அதாவது யூ கேன் ஹாவ் தீஸ் ஐடியாஸ். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் இங்கே சொல்லப்படுறது அப்படின்னா, எவ்ரி ஹியூமன் பீயிங் ஷுட் அட்லீஸ்ட் ஸ்டடி பகவத்கீதா. பகவத்கீதா கிஞ்சிதீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா. யார் சொன்னா? ஆதிசங்கர பகவத் பாதர் பஜகோவிந்தத்தில் சொன்னார். கங்கா ஜலலவ கணிகா பீதா ரொம்ப ஈஸி. கணிக்கா என்ன? டன் டன்னாவே குடிப்போம் நம்ம, ஏன்? அது ரொம்ப வெரி ஈஸி டு டூ. பகவத்கீதா கிஞ்சிதீதா, கொஞ்சமான அதை காது கொடுத்து கேடு. குறைஞ்ச பட்சம் 18 அத்தியாயமும் என்னால் கேட்க முடியாது, ஐ கேனாட் கிவ் தட் டைம் அப்படின்னு சொன்னால் கூட என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அதில் 7லேருந்து 12 அத்தியாயம் அந்த மத்தியம ஷட்கம் இருக்கு இல்லையா, பகவான்னா யாருன்னு தெரிஞ்சுக்கும். ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்பு வச்சுக்கணும் அப்படின்னா யாரோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்?
அந்த பர்சனை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஐ கேன் ஹாவ் அ ரிலேஷன்ஷிப். டு ஸ்ட்ரைக் அ ரிலேஷன்ஷிப் வித் எனிபடி ஐ ஷுட் நோ த பர்சன், இல்லையா? பகவானோட நான் ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணும்னா அந்த பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது வந்து அத்தியாயம் 7லேருந்து 12 தத்பத விசாரம் பிரதானமாக இருக்கிற மத்தியம ஷட்கம். அதை தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் முடிவு பண்ணு அந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா வேணாமான்னு, இல்லையா? அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. என்ன சொல்றார் பகவான் இங்க அப்படின்னா, நீ சின்னதாக, அதாவது ஃபைனைட்டாக கேட்டுட்டு இருக்கிறான் பாரு. ஒவ்வொரு தேவதா, என்னையே ஒவ்வொரு தேவதா வடிவிலும் வழிபட்டு, எனக்கு வீடு வேணும் இந்த பிரார்த்தனை, எனக்கு குழந்தை வேணும் இந்த பிரார்த்தனை, கல்யாணம் ஆகணும் இந்த பிரார்த்தனை, யூஎஸ் வீசா வேணும் அப்படின்னா ஒரு பாலாஜி இருக்கார் தெரியுமோ சில்கூர்ல, வீசா பாலாஜின்னு பேர். அவர்கிட்ட போனா யூஎஸ் வீசா கிடைக்கும். இந்த மாதிரி வந்து அந்தவத்து எல்லாமே முடியக்கூடிய ஒரு ஃபைனைட் பலனுக்காக தேடி தேடி அல்பமேதசாம், இவ்வளோ அல்ப புத்தி, ஃபைனைட் புத்தி கொண்டவனா இருக்கே, எதுக்குப்பா கொஞ்சம் கொஞ்சமா கேட்குற? இந்த லிட்டில் ஃபிங்கர் மட்டும் போரும் கூட, இந்த நகம் மட்டும் போரும் கூட, அப்படி எது கேட்குற? மொத்தமா என்னையே கேளு அப்படிங்கிறார் பகவான். ஐ ஆம் ரெடி. ஸோ அவஜானந்தி மாம் மூடாக மானுஷிம் தனுமாஸ்ருதம் பரம் பாவம் அஜானந்தா மம பூத மகேஸ்வரம். என்னை வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கா நினைச்சுட்டு இருக்கிறவன் மூடகா, என்னோட பரம்பாவம் எது, என்னுடைய மேலான ஸ்வரூபம் எது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியறது இல்லை. அவன் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றதும் இல்லை. அப்படி தெரிஞ்சுட்டானா இதெல்லாம் வந்து எந்த இடத்துல வருதுன்னா மத்தியம ஷட்கத்துல வருது. இப்ப சொன்ன ஸ்லோகம்லாம் இதெல்லாம் படிச்சு பகவான் யாரு அப்படிங்கிறத படிச்சுன்னு வரைச்சு அந்த பரம்பாவம் என்னது அப்படின்னு மனுஷேஷு சஹசிரேஷு யாரா ஒருத்தன் இங்க வந்திருக்கிறவா மாதிரி. Do you know you are all one in a million? தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? உன்னை நான் சந்தித்தேன் நீ 1000ல் ஒருவன் அப்படின்னு யார் பாடுறா தெரியுமோ? பகவான் கிருஷ்ணர் பாடுறார். மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்சின் மாம் வேதி தத்வதா. எத்தனையோ பேர் என்கிட்ட இதை வேணும் அதை வேணும்னு லிஸ்ட் எடுத்துண்டு என்கிட்ட வராப்பா. ஆனா நானே வேணும்னு என்னுடைய உண்மையான ஸ்வரூபம், என்னுடைய தத்துவ ரீதியான ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கணும்னு ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வரா. அதுல நீ ஒருத்தன். அப்போ நம்ம அதுக்கு என்ன எசப்பாட்டு பாடணும்? என்னை நான் கொடுத்தேன் என் ஆலயத்தின் இறைவன், ஆலயத்தின் இறைவன். புரியுறதோ இப்ப இந்த பாட்டெல்லாம் ஏன் ஃபேமஸ் ஆச்சுன்னு? 100 வருஷம் ஆனாலும் இப்படியே இருக்கும் இந்த பாட்டு. ஏன்னா எல்லாம் இதான். ஸோ இப்படி புரிஞ்சுண்டவன் அந்த பகவான் யாரு அப்படின்னு புரிஞ்சுண்டவன் என்ன பண்ணுவான்? எனக்கு 12 மட்டும் போறாது, 13 வேறும். க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத. அந்த மகா வாக்கிய உபதேசத்துக்கான அதிகாரி ஆரா. இந்த செல்ஃப் நாலேஜ் இருக்கு இல்லையா, இந்த செல்ஃப் நாலேஜ் இஸ் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் அவர் சாஸ்திராஸ். வாட் டஸ் அவர் சாஸ்திராஸ் டீல் வித் அப்படின்னா, தே டீல் வித் யூ. எவ்ரிபடி போட்டுக்கணும், தே டீல் வித் மீ அப்படின்னு. அப்போதான் அந்த ரெலவென்ஸ் ஏற்படும். ஏன்னா திஸ் இஸ் தி ஒன்லி பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். மற்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இந்த பர்பஸுக்கு நான் எங்க வந்து செதறி போய் இருந்தாலும், என்னுடைய கவனத்தை எங்க செதற வச்சுட்டு இருந்தாலும், என்னை இந்த டைரக்ஷன்ல கொண்டு வரதுக்கு தான் உலகத்துல மற்றது எல்லாமே இருக்கு. பி இட் எனிதிங், அது வந்து இந்த இடத்துல என்னை கொண்டு சேர்க்கறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து வேதம் வந்து நம்மளோட பிரைமரி ஸ்கிரிப்சர்ஸ். அந்த வேதம் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படி 2ஆ வகுக்கப்பட்டிருக்கு. வேத பூர்வ, வேத அந்த, ஆர் கர்மகாண்ட ஞான காண்ட. பிராடா சொல்லணும் அப்படின்னா அந்த வேத பூர்வ பாகம் அது எதுக்கு அப்படின்னா, ஒருத்தனை வந்து இந்த ரிலிஜியஸ் லைஃப்ல ஈடுபடுத்தி டிசிப்ளின் கொண்டு வந்து, அதில் நிறைய யஜ்ஞயாகம் சொல்லியிருக்கே ஜி. எவ்வளோ ரிச்சுவல். எதுக்கு ரிச்சுவல் சொல்லியிருக்கு? காத்தால 4:30 மணிக்கு எழுந்துரு, இதை பண்ணு அதை பண்ணு. ஒரு ஹோமம் நீங்கள் ஆற்றுல பண்ணலாம், குழந்தைக்கு ஒரு ஆயுஷ் ஹோமம்னு பண்ணி பாருங்களேன். நாள்லேருந்து ப்ரிப்பரேஷன் இருக்கும். செங்கல் எத்தனை வேணும், மண் எத்தனை வேணும், விராட்டி எத்தனை வேணும், இல்லையா? இது பண்ணோம் அது பண்ணோம், காத்தால எழுந்து ஹவிசு வடிக்கணும். அது
ரொம்ப இதுவாக பண்ணுறவா, குக்கரில் வைக்கக்கூடாது, அதை உலப்பில் தான் வைக்கணும், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது இல்லையா? எதுக்கு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? கொஞ்சம் சிரமம் எடுத்துக்கணும். தமசுலேயே இருக்கிற உடம்ப கொஞ்சம் ரஜஸுக்கு கொண்டு வரதுக்கு தான். ஏன்னா டைரெக்டாக சத்துவத்துக்கு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து ஒரு டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் கொடுத்து, அந்த டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் மூலமாக எல்லாரையும் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸை வந்து எதுக்கு வேதாந்தத்துக்கு டெவலப் பண்ணி சேர்த்து கொடுக்குற அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான் வந்து வேத பூர்வத்தினுடைய வேலை. இதுக்கு தான் வேத பூர்வம் இருக்கு. ஸோ வேத பூர்வம் என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸை கிரியேட் பண்ணி அந்த இன்க்ளினேஷன் இருக்கிற மைண்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறது. அதுக்கு தான் அந்த வேத பூர்வம். ஸோ வேதாந்தம் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ரெடியாக இருக்கிற மைண்டில் வந்து அந்த நாலெட்ஜை கொண்டு சேர்க்கறது. பாரு பாரு அப்படின்னு கொண்டு சேர்க்கறது. ஸோ வேதாந்தம் அப்படின்னு சொன்னோன்னா, வேதாந்தத்தினுடைய நிறைய உபனிஷத்ஸ் இருக்கு. அந்த உபனிஷத் பாகத்துக்கு பேர் வேதாந்தம்னு பேர். எண்ணற்ற உபனிஷத்துக்கள் இருக்கு. அதில் ஒரு முக்கியமான உபனிஷத், போன கிளாஸில் எந்த உபனிஷத்துடைய மகா வாக்கியத்தை ரங்காஜி வந்து இது பண்ணார்? சாந்தோக்கிய உபனிஷத்தில் வர தத்துவமசி மகா வாக்கியத்தை, அதன் அடிப்படையில் அமைஞ்ச மனிஷா பஞ்சக ஸ்லோகத்தை இப்போ போயின்னு இருக்கு இல்லையா? ஸோ சாந்தோக்கிய உபனிஷத்துல 6வது அத்தியாயத்துல வரது உத்தாலக ஸ்வேதகேதுவோடைய சம்வாதம். அதுல தத்துவமசி மகா வாக்கிய உபதேசம். சாந்தோக்கிய உபனிஷத்துல 7வது அத்தியாயத்துல ஒரு கதையோட ஆரம்பிக்கிறது. 7வது அத்தியாயம் அது என்னன்னா, மகரிஷி நாரதர் வந்து சனத்குமாரர் கிட்ட போறார். சனத்குமாரர் யாரு? தட்சிணாமூர்த்திக்கு பாதத்துக்கிட்ட 4 ரிஷி உட்காந்துருப்பால, அதுல ஒருத்தர் வந்து சனத்குமாரர் ரிஷி. சனத்குமாரர் கிட்ட அவர் நாரதர் போறார். நாரதர் எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தேவரிஷி நாம்ச நாரதஹா அப்படின்னு பகவானே சொல்லியிருக்காரு. அவ்வளோ பெரிய தேவரிஷிகளில் நான் நாரதனாக இருக்கிறேன் அப்படின்னு அவ்வளோ பெரிய ஆளு நாரதர். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா சனத்குமாரர் கிட்ட, ஹே பகவான், எனக்கு பிரம்ம வித்யா உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சனத்குமாரரை குருவாக சரணாகதி அடைந்து அவர்கிட்ட உபதேசத்தை கேட்குறார். சனத்குமாரர் அதுக்கு சொல்கிறாரப்பா, நீ என்ன படிச்சிருக்க, எவ்வளோ படிச்சிருக்க, உனக்கு எவ்வளோ தெரியும், நான் உனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது முதல்ல எனக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக கொஞ்சம் சொல்லு, டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறார். ஸோ உடனே நாரதர் வந்து என்னென்ன நான் படிச்சிருக்கேன், நான் வந்து ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வ வேத, க்ஷத்ர வித்யா, நக்ஷத்திர வித்யா, இந்த வித்யா, அந்த ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. இதெல்லாம் தெரிஞ்சும் ஃபைனலி சொல்றாரு, ஹே குரு, நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், இதெல்லாம் தெரிஞ்சும் படிச்சதுக்கு அப்புறமும் ஐ எம் அ வெரி மிசரபிள் பர்சன். சோகம் பகவஹா சோச்சாமி, நான் சோகத்தில் இருக்கிறேன். முன்னாடி வந்து இதெல்லாம் படிக்காத இக்னரண்ட் மிசரபிள் பர்சனாக இருந்தேன், இப்போ எஜுகேட்டட் மிசரபிள் பர்சனாக இருக்கேன். நான் இவ்வளோ நாளாக படித்தேன் இல்லையா, இந்த எல்லா படிப்பும், இத்தனை படிப்பும் எனக்கு வாழ்க்கையில் துக்கம்னு வரச்சே பயன்படலை. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன், தரதி சோகம் ஆத்மவித்து. இது வந்து நாரதர் சொன்ன வார்த்தை, உபனிஷத்தில் வருது. தரதி சோகம் ஆத்மவித்துன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆத்ம ஞானத்தின் மூலமாக சோகத்தை கடக்க முடியும், துக்கத்தை, சம்சாரத்தை கடக்க முடியும்னு கேள்விப்பட்டிருக்கேன். தேர்ஃபோர் அந்த ஆத்ம ஞானத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஸோ இது என்னன்னா, என்ன இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னா, செல்ஃப் நாலேஜ் இஸ் த சொல்யூஷன் டு த ஃபண்டமெண்டல் ஹியூமன் ப்ராப்ளம். இட் இஸ் த சொல்யூஷன் இல்லை, இட் இஸ் த சொல்யூஷன், தி ஒன்லி சொல்யூஷன் அப்படிங்கிறது தெரியறது. ஒரு மனிதனுக்கு இருக்கிற பயம், இன்செக்யூரிட்டி, டிப்ரெஷன், ஜெலசி எதுவாக இருந்தாலும் மற்றதெல்லாம் பண்ணலாம். ஏதாவது யாருக்கிட்டையான கவுன்சிலிங் போகலாம், இங்கே போகலாம், அங்கே போகலாம். இங்கே போனால் மாத்திரை கொடுப்பா, தூங்க வச்சுருவா, டிப்ரெஷன் வருவார் இல்லையா? இதெல்லாம் வந்து அந்த இடத்துல ஒரு பெலேட்டிவ் விஷயமாக தான், சொல்யூஷனாக தான் இருக்குமே ஒழிஞ்சு க்யூரேட்டிவ் சொல்யூஷனாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளமை அட்ரெஸ் பண்ணுற இந்த ஆத்ம ஞானம். அதில் அதை நீங்கள் எனக்கு கொடுப்பீர்களாக அப்படின்னு நாரதர் கேட்டதுக்கு அப்பொழுது பிறந்தது சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய 7வது அத்தியாயம், பூம வித்யா அப்படின்னு பேர். ஸோ அது வந்து பிறந்தது.
ஸோ எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள, அதாவது இது வேணும் இங்கே போகணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை பற்றின கம்ப்ளீட் அறிவு நம்மளுக்கு இருக்கணும். அது இல்லாமல் அந்த விஷயத்தை நம்ம டீல் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் இட் வில் பி மீனிங்லெஸ் இல்லையா? இப்போது மானசரோவர் போனோம் அப்படின்னா நான் வந்து இந்தோனேஷியாவுக்கு வீசா எடுத்தா என்ன அர்த்தம்? மானசரோவர் குறைஞ்சபட்சம் மானசரோவர் எங்கே இருக்குன்னு தெரியணும் இல்லையா? ஒருத்தர் வந்து அண்ணா நகர் ப்ளூ ஸ்டாப்பில் இறங்கிக்கணும் அப்படின்னா என்ன பஸ்ஸு போகும் அப்படின்னோடனே 147 பஸ்ஸில் ஏறு அப்படின்னா இவரும் 147 பஸ்ஸில் ஏறிட்டார். ஆனால் அண்ணா நகர் போகிறதுக்கு பதிலாக திருவான்மையூர் போயிடுது. என்ன பண்ணிட்டார்? ஏன்னா ரோடுக்கு 2 பக்கமும் பஸ் ஸ்டாப் இருக்கு. எல்லா எஃபர்ட்டும் கரெக்டு, நான் எல்லாம் அந்த அறிவு எந்த பஸ் நம்பர் எல்லாம் கரெக்டு, ஆனால் என்ன ராங் டைரக்ஷன் இல்லையா? ஸோ நம்மளுடைய எஃபர்ட்டு எல்லாமே டைரக்ஷன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எபிஸ்டமாலஜி அப்படின்னு ஒன்று இருக்கு. எபிஸ்டமாலஜி அப்படின்னா இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தட் அனலைசஸ் நாலேஜ். அறிவாய்வியல், அறிவை பற்றி, அதாவது நாலேஜ் அப்படின்னா அந்த நாலேஜோட ஒவ்வொரு நாலேஜோட நேச்சர் ஆஃப் நாலேஜ் என்ன, அந்த நாலேஜ் எப்படிப்பட்டது, அதன் தன்மை எப்படிப்பட்டது, அதனுடைய சோர்ஸ் என்ன, ரைட் நாலேஜ்னா என்ன, எரோனியஸ் நாலேஜ்னா என்ன, எதனால எரோனியஸ் நாலேஜ் ஏற்படுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி கொடுக்குற அந்த பிரான்ச் ஆஃப் ஸ்டடிக்கு பேர் எபிஸ்டமாலஜின்னு பேர். இது வந்து எபிஸ்டமாலஜி நம்ம சொல்லும் போது என்ன, அது எங்கேயோ வெஸ்ட்லேருந்து வந்த ஒரு விஷயம்னு, ஆனால் அது ஏற்கனவே நம்மளுடைய சிஸ்டமில் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் பக்காவாக சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. அதுக்கு பேர் பிரமாண சாஸ்திரம்னு பேர். ஸோ அந்த பிரமாண சாஸ்திரம், இந்த பிரமாண சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு நாலேஜ் அப்படின்னா அந்த நாலேஜை பற்றி அதாவது முதல்ல அந்த நாலேஜ்னா என்ன, அதை எப்படி டீல் பண்ணணும். ஒரு நாலேஜுக்காக நம்ம போகிறோம், எனி நாலேஜ், கேன் பி ஃபிசிக்ஸ் நாலேஜ், கெமிஸ்ட்ரி நாலேஜ், எனி நாலேஜுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த நாலேஜை பற்றி பொதுவாக நாலேஜ் அப்படின்னா 4 விஷயம் முக்கியம். 4 ஃபேக்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் லோக்கஸ் ஆஃப் த நாலேஜ். அந்த நாலேஜ் எங்கே ஏற்படுறது, அந்த அறிவானது எங்கே ஏற்படுறது, த லோக்கஸ். சமஸ்கிருதத்தில் சொல்லணும்னா ஆஸ்ரயா, லோக்கஸ் ஆஃப் த நாலேஜ். ரெண்டாவது நேச்சர் ஆஃப் த நாலேஜ். அந்த நாலேஜ் எப்படிப்பட்டது, சமஸ்கிருதத்தில் சொன்னால் ஸ்வரூபம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது லோக்கஸ் ஆஃப் த நாலேஜ் ஆஸ்ரயா, ரெண்டாவது நேச்சர் ஆஃப் த நாலேஜ் ஸ்வரூபம், மூணாவது ஆப்ஜெக்ட் ஆஃப் த நாலேஜ் விஷயா, எதை பற்றின நாலேஜ் அது, விஷயம் என்ன. நாலாவது திருப்பி சொல்லணுமா, லோக்கஸ் ஆஃப் த நாலேஜ் ஆஸ்ரயா, ரெண்டாவது நேச்சர் ஆஃப் நாலேஜ் ஸ்வரூபம், மூணாவது ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் விஷயா, நாலாவது ஒன்று இருக்கு. எனி கெஸஸ்? தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ், பிரமாண. எதன் மூலமாக அந்த ஞான உற்பத்தி ஏற்படுறது, பிரமாணம். இந்த 4 விஷயம் கிளியரா இருக்கணும். எந்த ஒரு நாலேஜை நான் எடுத்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும். ஸோ லோக்கஸ் அப்படின்னா நாலேஜ் எங்கே ஏற்படுறது, ஆசிரியம் இது, எந்த இடத்துல நாலேஜ் ஏற்படுறது, அந்த கரணம் புத்தியில், இன்டலெக்டில் நாலேஜ் ஏற்படுறது. ரைட்? எந்த நாலேஜாக இருந்தாலும் புத்தியில் தான் ஏற்பட முடியும். நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் த நாலேஜ், எந்த வடிவத்தில் அந்த நாலேஜ் ஏற்படுறது, தாட் ஃபார்ம். ஏன்னா இப்போ உங்ககிட்ட நான் அந்த விஷயத்த பேசிண்டே இருக்கிறச்சேயே, நீங்கள் கேட்டுண்டே இருக்கிறச்சேயே, கேட்டுண்டே இருக்கேன்னு நானும் நம்புறேன். தெரியல, யாராவது ஆன்லைனில் கண்டே பிடிக்க முடியாது. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா வேணும்னா தூங்கிக்கலாம். இப்போ நான் தூங்கினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஸோ எனக்கு வேறு சாய்ஸ் கிடையாது. அட்லீஸ்ட் பூஜ்ய சுவாமிஜி கிட்ட அவர் கிளாஸ் எடுத்து முடித்த உடனே ஒருத்தர் வந்து சொன்னாராம், சுவாமிஜி எனக்கு ரொம்ப நாளாக தூக்கமே இல்லை,
ஆஃப்டர் திஸ் செஷன், இந்த செஷனில் ஐ ஹேட் அ வெரி குட் ஸ்லீப் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் அப்படின்னு பூஜ்ய சுவாமிஜி கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார். அதுக்கு சுவாமிஜி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அட்லீஸ்ட் த கிளாஸ் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தட், ஐ எம் ஹாப்பி அப்படின்னார். ஸோ நேச்சர் ஆஃப் த நாலேஜ். இப்போ நான் பேசிண்டே இருக்கிறச்சேயே பேசுகிற விஷயம் உங்களுடைய அந்தக்கரணம் அப்படிங்கிற ஆசிரியத்தில் தாட்டு வடிவத்தில் ஏற்படுறது. ஸோ த நேச்சர் ஆஃப் நாலேஜ் இஸ் தாட் ஃபார்ம். எந்த நாலேஜா இருந்தாலும் சரி, லோக்கஸும் நேச்சரும் இதுதான் இல்லையா? லோக்கஸ் வந்து இன்டெலெக்ட்ல, நேச்சர் தாட் ஃபார்ம்ல. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட். எதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேனோ அது வந்து விஷயம். அதை கொண்டு இன்ஸ்ட்ருமெண்ட், எதன் மூலமாக அந்த அறிவு அடையப்படுகிறது. இது என்ன கலர்? பிங்க் கலர். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து கலர். அதை எதை கொண்டு அறிகிறோம்? கண் அப்படிங்கிற கருவியை கொண்டு அறிந்து கொள்கிறோம். இந்த அறிவு எங்க ஏற்படுறது? புத்தியில ஏற்படுறது. புத்தியில எந்த நேச்சர்ல, எந்த வடிவத்தில் ஏற்படுறது? தாட் ஃபார்ம்ல ஏற்படுறது. கிளியர்? ரொம்ப குழப்பலையே? ஓகே. ஸோ இதுதான் லோக்கஸ், நேச்சர், ஆப்ஜெக்ட், இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த 4 விஷயம் கிளியரா இருக்கணும். ஸோ கண்ணை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறோம்? கலர், ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அது மாதிரி சவுண்டை தெரிஞ்சுக்கணும்னா காது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் மோஸ்ட்லி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தினுடைய அறிவும் நம்ம அடையிறதுக்கு நம்மளோட மோஸ்ட்லி நம்ம 5 சென்சஸ் பிரயோஜனப்படும். ஸோ அந்த வச்சு அதை பிரமாணமாக வச்சு நம்ம நாலெட்ஜை அடையிறோம். சயின்ஸ் எப்படின்னா, சயின்ஸ் கொடுக்குற எல்லா நாலெட்ஜும், நம்மளுக்கு அகாடமிக்காக இருக்கிற எல்லா நாலெட்ஜுமே இந்த 5 சென்சஸை பேஸ் பண்ணின நாலெட்ஜ். அதை அனலைஸ் பண்ணி இன்னும் ஃபர்தராக டெரிவேஷன்ஸ் பண்ணுறா. இப்போ நியூட்டானியன் ஃபிசிக்ஸ் எடுத்துட்டோன்னா, ஆப்பிள் கீழே விழுந்தது இல்லையா? அந்த ஆப்பிள் கீழே விழுந்த இன்சிடென்ட்டை வச்சு அது கீழே விழுறது, அந்த ஸ்பீடு, அந்த டிஸ்டன்ஸ் ஒன்று எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி அதுலேருந்து டிரைவ் பண்ணி அனலைஸ் பண்ணி இதுதான் தியரி ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு ஒன்றுத்த கொண்டு வந்தார் ஐசாக் நியூட்டன் இல்லையா? இந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து சயின்ஸ். ஸோ இந்த 4 விஷயம் பார்த்தோம்னா, லோக்கஸ், நேச்சர், ஆப்ஜெக்ட், இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த 4 விஷயத்துல முதல் 2 விஷயம் இருக்கு இல்லையா, லோக்கஸ் அண்ட் நேச்சர், இது எந்த நாலெட்ஜா இருந்தாலும் பொதுவானது. கலர் பத்தின நாலெட்ஜா இருந்தா அது புத்தியில ஏற்படும், சவுண்டை பத்தின நாலெட்ஜா இருந்தா அது பல்லுல ஏற்படும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது இல்லையா? எந்த நாலெட்ஜா இருந்தாலும் அது புத்தியில தான் ஏற்படும், எந்த நாலெட்ஜா இருந்தாலும் அது தாட் ஃபார்ம்ல தான் ஏற்படும். ஸோ அதுல எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. அண்ட் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஆப்ஜெக்ட் மாறிண்டே இருக்கும். கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல அந்த ஆப்ஜெக்ட், பிசிக்ஸ்னா அந்த ஆப்ஜெக்ட், பயாலஜி, எக்கனாமிக்ஸ், அந்த ஆப்ஜெக்ட் மாறிண்டே இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலெட்ஜும் மாறிண்டே வரும். ரைட்? அந்த நாலெட்ஜை அடையறதுக்கு. ஸோ இதில் என்னன்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலெட்ஜில் சாய்ஸ் கிடையாது. எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறதுல சாய்ஸே கிடையாது. கலரை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமோ? காதை வச்சு கண்ணில் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆப்ஜெக்ட் இதுவாக இருக்கும் பட்சத்தில் இதுக்கேற்ற இன்ஸ்ட்ருமெண்ட், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு நான் சூஸ் பண்ண முடியாது, இட் இஸ் கிவன். அது மாதிரி இந்த 4 விஷயமும் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் இப்போ சொன்னது வந்து இன்னும் நம்ம ஆத்ம வித்யாக்குள்ளேயே வரல இல்லையா? இப்போ எல்லாமே நம்மளுடைய அகாடமிக் சயின்சஸை வச்சு மற்ற நாலெட்ஜ் எல்லாத்தையும் வச்சு பேசின்னு இருக்கோம். ஸோ இப்போ செல்ஃப் நாலெட்ஜ் அப்படின்னு வந்தோன்னா இந்த 4 எப்படி அமையும்? லோக்கஸ் ஆஃப் த நாலெட்ஜ் இது அந்தக்கரணம், ஏன்னா எல்லா நாலெட்ஜுக்கும் அதான் லோக்கஸ். நேச்சர் ஆஃப் நாலெட்ஜ் தாட் ஃபார்ம் இல்லையா? ஸோ அந்த லோக்கஸ் இருக்கு இல்லையா, அந்த லோக்கஸ் வந்து அந்தக்கரணம். அந்த அந்தக்கரணம் வந்து எப்படின்னா, அதுதான் வந்து ரிஃபைன்டு பாத்திரமாக இருக்கணும் இந்த நாலெட்ஜ். ஏன்னா திஸ் இஸ் த ஹையஸ்ட் நாலெட்ஜ். அதை பெறுவதற்கு அந்த பாத்திரம் வந்து தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த நாலெட்ஜ் வந்து, அதாவது இன்டெலெக்ட் வந்து
ப்ரிப்பேர்டு இன்டெலெக்டா இருக்கணும். அந்த ப்ரிப்பரேஷன் இல்லாம எவ்வளவுதான் இந்த நாலெட்ஜை புகுத்தினாலும் அது அப்படியே இருக்கும். அது ஆப்ஜெக்டாவே இருக்குமே ஒழிஞ்சு அது வந்து இன்னும் புரியல, ஆமா எல்லாம் சொல்றேன் ஆனா புரியல அப்படின்னே இருக்கும். திருஷ்யத்தே து அக்ரியயா புத்தியா சூக்ஷ்ம புத்தியா சூக்ஷ்ம தர்ஷிபிஹி மனசை வேதமாப்தவ்யம் நேஹ நானாஸ்தி கிஞ்சன. அதாவது மனசுல உபனிஷத்ஸ் வந்து they make it very very clear that the locus of the knowledge has to be intellect, and அந்த இன்டெலெக்ட் வந்து ப்ரிப்பேர்டு இன்டெலெக்டா இருக்கணும். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உபனிஷத்ஸ் ஆர் வெரி வெரி கிளியர் ஆன் தட். நேச்சர் ஆஃப் த நாலேஜ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தாட் ஃபார்ம்ல தான் நாலேஜ் ஏற்படுறது. இதுல யாருக்குமே எந்த சந்தேகமும் இல்லையே. அப்போ தாட்லெஸ்னஸ் வந்து ஞானம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு மெடிடேஷன்ல தாட்டே வராத ஸ்டேஜ் வந்து ஞானத்தினுடைய உச்ச ஸ்டேஜ்லாம் சொன்னா என்ன அர்த்தம்? எப்படி வர முடியும் இல்லையா? ஏன்னா நாலேஜ் ஹேஸ் டு ஹேப்பன் ஒன்லி இன் தாட் ஃபார்ம். சங்கரர் ரொம்ப அழகா சொல்றார், விருத்திம் ஞானமயம் கிருத்வா, விருத்தினா தாட், விருத்திம் ஞானமயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜகத். இட் இஸ் ஒன்லி த்ரூ த தாட். தாட் ஃபார்ம்ல அந்த நாலேஜ் ஏற்படுறதின் மூலமாக மட்டுமே ஆத்மாக்கார விருத்தி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த அறிவு அப்படின்னு சொல்றார். ஸோ நேச்சர் ஆஃப் த நாலேஜ் தாட் ஃபார்ம் ஒன்லி, தாட்லெஸ் cannot be knowledge. Next, object. இங்க object எது? The subject itself is the object. இல்லையா? The subject itself is the object. It is you. Instrument எது? இப்படி ஆன்சரை போட்டுன்னு சொல்லிவிட்டா அதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஸோ நம்மளுடைய சென்சஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய சென்சஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவர்ட், அதாவது வெளிநோக்காக இருக்கக்கூடிய அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் தான். எல்லாம் பேக் ஆன்சர் எல்லாமே தெரியும், கம்ப்ளீட்டாக எங்களுக்கு ஃபார்முலா பேக் ஆன்சர் எல்லாமே தெரியும். நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்ல சொல்ல அந்த இது இருக்குல்ல, இந்த குழந்தை எல்லாம் பாண்டி ஆடுவா தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. எல்லாம் வந்து விப்ரஹாவா இருக்கு. இங்க வந்து பாண்டி ஆடுறச்சே கடைசியில கண்ணை பொத்திட்டு பாண்டியில வைக்கணும், ரைட்டா ரைட்டா அப்படின்னு. அந்த பக்கம் ரைட்டா ராங்கான ராங் 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 அப்படின்னு அவ்வளோ ஜாலியா இருக்கும். தப்பா அந்த மாதிரி இங்க நான் ஒன்று சொல்றச்சே நீங்க வந்து பதில் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஸோ நம்மளுடைய சென்சஸ் எல்லாம் அகநோக்காக இல்லாமல் புறநோக்காகவே ஏன் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுதான் டிசைனு. அதனால நமக்கு எல்லா விஷயமும் ஆப்ஜெக்டா என்னிலிருந்து வேறாக ஒரு பொருளாக அறிந்து கொண்டுதான் எனக்கு பழக்கம். ஸோ பராஞ்சிகாணி சொல்லிட்டார் அவர், பராஞ்சிகாணி வித்ருணத் ஸ்வயம்பூஹு தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன், கட்டோபனிஷத்துல சொல்றார். ஸோ என்னுடைய எல்லா சென்ஸும் எதுக்குன்னா வெளியில இருக்கிற ஆப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அமைக்கப்பட்டிருக்கே ஒழிஞ்சு அந்தராத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதனுடைய டிசைன் இல்லை. தட் இஸ் நாட் த பிரமாணா டு நோ த செல்ஃப் அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ என்ன பண்றது? நான் வந்து என்னுடைய கண்ணையே பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? நல்ல வேளை, தேங்க் காட், கண்ணாடின்னு ஒரு ஐட்டம் இருக்கு சிருஷ்டியில இல்லையா? இல்லைன்னா என்னால் என் கண்ணை பார்க்க முடியுமோ? இல்லை. ஸோ கண்ணாடியை வச்சு கண்ணை பார்த்துக்கலாம். பூஜ்ய சுவாமிஜி வேடிக்கையாக சொல்கிறார், எது பளபளன்னு எது இருந்தாலும், அவர் யூஎஸ்ல கிளாஸ் எடுத்திருக்காரு இல்லையா, அங்கெல்லாம் வந்து இந்த தலையை ஷேவ் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ரேலாம் அடித்து பளபளன்னு வச்சுப்பா, இந்த லைட்டெல்லாம் போட்டால் கிளார் அடிக்கும் அப்படியே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு தலையில கூட நீ பார்த்துக்கலாம் உன் கண்ணை ரிஃப்ளெக்ஷனில் அப்படின்னு. ஸோ எனி ஷைனிங் சர்ஃபேஸ் நீ வந்து ரிஃப்ளெக்ஷனில் பார்த்துக்கலாம், கண்ணாடியோ எனிதிங் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? நான் கண்ணாடியில பார்க்கறேன் அப்படிங்கிறதுனால நான் வெளிநோக்கா பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலா நான் பார்க்கறது என்னதான் பார்க்கறேன் இல்லையா? ஸோ நான் சாஸ்திரம் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீ ஹூஎமைன்னு நீ உனக்குள்ள உங்க இன்னர்ல போங்க அப்படிமாங்க. அது என்ன இன்னர்? என்ன போனோம்? உங்க இன்னர்ல நீங்க போயிட்டு கண்ணை மூடிட்டு மெடிடேஷன்ல உங்க இன்னர்ல போங்க. எதுக்கு சாஸ்திரம் படிக்கிறீங்க?
நான் வெளியில படிக்கிற மாதிரி இருந்தாலும் அது சாஸ்திர தர்ப்பணம். எப்படி கண்ணாடியை பார்த்தாலும் நான் என்னதான் பார்க்கிறேனோ சாஸ்திர விசாரத்துல நான் ஆத்ம விசாரம் தான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? தேர்ஃபோர் சாஸ்திர விசாரா இஸ் ஆத்ம விசாரா. ஐ நீட் தி எக்ஸ்டர்னல் எய்ட் லைக் த மிரர். Like I use the mirror, I need the external aid called Shastra. அது அவைலபிளா இருக்கு, நீ பார்த்துக்கலாம், கண்ணாடியை யூஸ் பண்ணிக்கோ, பார்த்துக்கோன்னு சொல்லி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் லாஸ் யாருக்கு? இல்லையா? ஸோ இப்போ சாஸ்திரம் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு எனக்கு கன்வின்ஸ் ஆயிடுது. சாஸ்திரத்தை படிச்சா ஆத்ம விசாரம் எனக்கு என்னை பற்றி தெரிஞ்சிடும் இல்லையா? அதுதானே ஃபைனல், அவ்வளோதானே ஜி. அதானே பண்ணோம். வாங்கப்பா எல்லா உபநிஷத் புக்கையும் எல்லா மீனிங்கோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட பதே டிரான்ஸ்லேஷனோட வாங்கி நம்ம படித்தோன்னா வந்துருமா? ஸ்கிரிப்சரல் ஸ்டடி அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அந்த ஸ்கிரிப்சர் அப்படிங்கிறது என்ன ஃபார்மில் இருக்குன்னா அது சப்தம், அந்த வேர்ட்ஸ் ஃபார்மில் இருக்கு. சப்த பிரமாணம் அது வேர்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கு. இட் இஸ் அ மிரர். அந்த வேர்டே மிரரா இருக்கு, புக்கு கிடையாது அது. அது சப்தம். ஸோ இந்த விஷயம் புரியாமல் போனதுனால இது நிறைய பேருக்கு நிறைய இடத்துல இது பிரச்சனை ஆயிடுது. புக்கை படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னு கேட்டாக்க, ஏன் ஜி புக்கை படிக்கிறதுக்கும் ஏன் புக்கை படிச்சா போற? வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? ஒருத்தர்கிட்ட டீச்சிங் குரு சாஸ்திர பிரமாணம்னு சொல்லி ஏன் சாஸ்திரம் மட்டும் ஏன் பிரமாணமா இருக்க முடியாது? ஏன் குரு கிட்ட போகணும்? அப்படின்னா ஸ்கிரிப்சர்ஸ் என்ன பண்றது, நம்மளுடைய சாஸ்திரம் ஒரு ஸ்பெஷல் மெத்தட் யூஸ் பண்றது கம்யூனிகேஷன். உதாரணத்துக்கு ஈஷாவாசிய உபனிஷத்தை எடுத்துனோம். சுருக்கமா இருந்தாலும் இந்த ஊசி மிளகா இருக்கும்ல, அந்த மாதிரியான உபனிஷத். 18 மந்திரம், பிச்சு உதிரிடும் அந்த மாதிரி இருக்கும். வித்யாஞ்ச அவித்யாஞ்ச எஸ்தத் வேதம் உபயகும் சக அப்படிங்கிறது. அதாவது ரெண்டுத்தையும், வித்யா அவித்யா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணு அப்படிங்கிறது. ஹவு கேன் யூ கம்பைன் இக்னோரன்ஸ் அண்ட் நாலேஜ்? ஏதோ கான்ட்ரடிக்ஷன் மாதிரி இல்லை. பின்னாடி என்ன சொல்றது? அவித்யா மிருத்யும் தீர்த்வா. அவித்யா இக்னரன்ஸ் மூலமாக மிருத்யும் தீர்த்வா அட்டைன் இம்மார்டாலிட்டி. இம்மார்டாலிட்டியை நான் இக்னரன்ஸ் மூலமாவே அட்டைன் பண்ண முடியும்னா அப்ப எதுக்கு இதெல்லாம்? ஏற்கனவே அட்டைன் பண்ணியிருப்பேனே அப்போ, இல்லையா? ஸோ இதெல்லாம் தேர் இஸ் அ சீமிங் கான்ட்ரடிக்ஷன் மாதிரி, என்னவோ புரியாத மாதிரி இருக்கே அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாத்தையும் நான் எப்படி புரிஞ்சுக்கணும்? இட் வில் அப்பியர் வெரி ஃபன்னி. இதை நேராக டிரான்ஸ்லேஷனில் படித்தா இட் வில் அப்பியர் வெரி ஃபன்னி. ரங்காஜி கூட ஒரு கிளாஸில் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. இந்த பூர்ணமத பூர்ணமிதம் வெள்ளக்காரன் வந்தபோது டிரான்ஸ்லேட் full is here. That is full. This is full. Purnat Purnamadama. From full came full. From full what remains is full. Full இல்ல full அப்படின்னு தோணும். இது என்னப்பா டிரான்ஸ்லேஷன்? இதை வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிறது? ஸோ எனக்கு என்ன அப்படின்னு தான் இருக்குமே ஒழிஞ்சு எனக்கும் அதுக்கும் என்ன கனெக்ஷன்னே புரியாது. என்னப்பா ஆத்ம வித்யா தரதி சோகம் ஆத்மவித்னு வேற சொல்றாங்களே, எனக்கு இன்னும் துக்கம் அதிகமானப்பா ஆச்சே ஒழிஞ்சு தரதி சோகமான மாதிரி தெரியலையே அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதாவது நம்மளுக்கு there is a difference. இந்த சாஸ்திர படிப்புக்கும் சாஸ்திரத்தை தவிர இருக்கும் மற்ற படிப்புகளுக்கும் there is a lot of difference. என்ன அப்படின்னா, மற்ற படிப்பு இருக்கு இல்லையா, மற்ற படிப்பில் இப்போ நியூட்டானியன் ஃபிசிக்ஸை எடுத்துப்போமே, அவருக்கு யாரை சொல்லி கொடுத்தா? தியரி ஆஃப் கிராவிடேஷன். நியூட்டனுக்கு யாரை சொல்லி கொடுக்கல. எப்படி பண்ணார் அவர்? கிராவிட்டி ஏற்கனவே இருக்கு. அவர் ப்ரப்போன் பண்ண தியரி எல்லாம் இருக்குல்ல, ஃபார்முலாலாம் கொண்டு வந்திருப்பார்ல, அந்த ஃபார்முலாலாம் அவருக்கு யார் சொல்லி கொடுத்தா? உட்காரு, நோட்ஸ் எழுது, உபதேசம் வாங்கிக்கொண்டு யாரா சொன்னாளா? உட்காந்து அவரே டிரைவ் பண்ணார் இல்லையா, சொந்தமாக கொண்டு வந்த விஷயம் அது. ஸோ அவர் மற்ற மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அவரோட ஓன் புத்தியை யூஸ் பண்ணி சென்சஸை வச்சு கிரகிச்சு அதை டிரைவ் பண்ணி இப்படி இருந்தால் இப்படி இருக்கும், சப்போஸ் இப்படின்னு வச்சுட்டோன்னா அது இப்படி இருக்கும் அப்படின்னு அந்த இதெல்லாம் வச்சுப்பா இல்லையா, அசம்ஷன்ஸ், அந்த ஹைபோதசிஸ் எல்லாம் வச்சுட்டு பண்ணுவா இல்லையா. ஸோ ஃபிசிக்ஸ் புக் இருக்குல்ல, ஒரு ஃபிசிக்ஸ் புக்கை வாங்கி
நானே ஏன் இப்போ கூகுள்லேயே எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் டெர்மினாலஜி எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா போதும். இல்லை முயற்சி பண்ணால் கூட போதும். நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும் இல்லையா? நியூட்டனே வந்து சொல்லி கொடுக்கணுமா? வேண்டாம், நம்மளே புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஸோ ஆனால் இந்த உபனிஷத் வார்த்தை இருக்கு இல்லையா, பிரமாண சப்தா இருக்கு இல்லையா, இது வந்து ஃபிசிக்ஸ் மாதிரி வெறும் டிரான்ஸ்போர்ட்டர் கிடையாது. ஃபிசிக்ஸ் புக் இப்போ நம்ம பார்த்தது இட் இஸ் எ டிரான்ஸ்போர்ட்டர் ஆஃப் நாலேஜ். அந்த வார்த்தை வந்து எந்த ஞானமும் உற்பத்தி பண்ணுறது இல்லை. நியூட்டன் ஒரு ஐடியா சொன்னார், அந்த ஐடியாவை பாஸ் ஆன் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் யார் வந்தா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்தார். இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தியரியை இன்னும் வேற மாதிரி பண்ணார். உடனே அவர் தான் வந்து பாஸ் பண்ணா எல்லாரும். இட் இஸ் ஜஸ்ட் அ டிரான்ஸ்போர்ட்டர் ஆஃப் நாலேஜ் அந்த வார்த்தையெல்லாம். ஆனால் இங்கே உபனிஷத் சப்தம் அப்படிங்கிறது இட் இஸ் அ கேரியர் ஆஃப் நாலேஜ். யாரும் வந்து சொந்தமாக சொன்ன ஒரு கருத்து இல்லை. இது எங்கேருந்து வந்தது? இந்த வேத சப்தங்கள்லாம் எங்கேருந்து வந்தது? ரிஷிகள் வந்து தன்னுடைய தூய மனதினால் கிரகித்து அதை கொடுத்துருக்காங்க இல்லையா? காலங்காலமாக சப்த ரூபத்தில் வந்து அதுக்கப்புறம் வியாசர் காலத்துக்கு அப்புறம் எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்து, ஸோ இந்த அதாவது இது வந்து முதல்ல கிரகிக்கப்பட்டு அதுக்கப்புறமா கொண்டு வந்தது. வேர்ட்ஸ் ஃபார்மில் இருக்கிற இந்த விஷயம் வந்து அந்த வேர்ட்ஸை கேட்கும் பொழுது நாலெட்ஜ் உற்பத்தி ஆகுது. வேற எந்த மெத்தடும் தேவையில்லை. இதுல யாரோட சொந்த கருத்தும் கிடையாது. யாரோட சப்போஸ் இப்படின்னா வச்சுக்கோயேன் அப்படிங்கிற எந்த அசம்ஷனோ எதுவுமோ கிடையாது. திஸ் இஸ் அ கேரியர் ஆஃப் நாலேஜ். இந்த வார்த்தைகளை, இந்த சப்தமே நாலெட்ஜை உற்பத்தி செய்யும். அதனால உபனிஷத்துக்கு பேரு அலௌகீக சப்தம் அப்படின்னு பேரு. மற்றதெல்லாம் லௌகீக சப்தம்னு பேரு, உபனிஷத்துக்கு அலௌகீக சப்தம் அப்படின்னு பேரு. ஸோ இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக யூஸ் பண்ணால் இந்த உபனிஷத்தானது சரியான அறிவை கொடுக்கும். எப்படி யூஸ் பண்ணணும், எது கரெக்டான யூசேஜ் அப்படின்னா, இந்த சப்தங்களை எப்படி பிரயோகப்படுத்தணும், எப்படி புரிஞ்சுக்கணும், எந்த மெத்தடில் புரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சவர்கிட்ட. இப்போ நம்ம ஈஷாவாசிய உபநிஷத்துலேருந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். எப்படி புரிஞ்சுக்கிறது அது எல்லாத்தையும், அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடு நன்னா தெரிஞ்சவர்கிட்ட நம்ம போய் படிக்கிறச்சே நமக்கு சரியான நோக்கில் அந்த அறிவானது ஏற்படுறது. த பர்சன் ஷுட் நோ ஹவு டு ஹேண்டில் ஈச் வேர்ட். ஸோ அந்த கீ இருக்குல்ல, அது ஏற்கனவே அந்த அறிவை உடையவர்கிட்ட மட்டுமே அது இருக்கு. ஸோ அவர் வாயிலேருந்து வர சப்தங்கள் இருக்கு இல்லையா, அவருடைய உபதேசமே நம்மளுக்கு மிரர் ஆகிறது. அதனால சாஸ்திர தர்ப்பணம். அண்ட் திஸ் மெத்தட் ஆஃப் அன்ஃபோல்டிங் த வேர்ட்ஸ் ஆஃப் த சாஸ்திரா, த வேர்ட்ஸ் ஆஃப் உபனிஷத் இஸ் கால்டு சம்பிரதாயா. இந்த சம்பிரதாய அதனால அவருக்கு எப்படி கிடைச்சது? அவர்கிட்ட போனால் அவரே சொந்தமாக உட்காந்து இன்னைக்கு காத்தால மெடிடேஷனில் யோசிச்சு இதெல்லாம் கொண்டு வந்தேன் அப்படியா? அவர் வந்து அவருடைய குருவை காட்டுவார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவருடைய குருவை காட்டுவார். ஸோ இந்த அறிவு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வெறும் ஸ்கிரிப்சர், வெறும் உபனிஷத்தை மட்டும் ஆப்ரேட் பண்ணால் போராது. சாஸ்திரத்தோட சேர்த்து குருவும் இருந்தால்தான் இந்த அறிவானது பெறப்படும். ஏதாவது ஒன்று மட்டும் போருமே, சாஸ்திரம் இல்லாத குருவோ அல்லது குரு இல்லாத சாஸ்திரத்தினாலேயோ அறிவு ஏற்படவே முடியாது அப்படிங்கிறது வெரி வெரி கிளியர். அண்ட் இந்த ஆத்ம ஞானம் வேற மெத்தட்ல பண்ண முடியுமானா வேற எந்த மெத்தட்லையும் பண்ண முடியாது. குரு சாஸ்திர உபதேசா இஸ் தி ஒன்லி வே. முண்டகோபனிஷத்துல என்ன வருது? தத் விஜானார்த்தம் சக குருமேவாபிகச்சேத் சமித்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இத பகவத்கீதால கிருஷ்ணர் எப்படி சொல்றார்? பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவயா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினஹ. போ குரு கிட்ட போ, குரு கிட்ட போய் பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன
அவரை போய் பாத சேவனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அவருக்கு பணிவிடை செய்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேள்வி கேட்டு உகந்த முறையில் மரியாதையுடன் கேள்வி கேட்டு இந்த நாலெட்ஜை ரிசீவ் பண்ணிக்கோ. அப்படிதான் அவரும் போய் படிச்சார் இல்லையா? கிருஷ்ணரும் அப்படிதான் படிச்சார். ஸோ அதை பண்ணு, அதை விட்டுட்டு இந்த குண்டலினியை எழுப்பி இது பண்றது, அப்புறம் இந்த மிஸ்டிக் மூலமா இந்த யோகா மெடிடேஷன் தியானா இப்பெல்லாம் இந்த மிஸ்டிசிசம் வந்து எம்பசைஸ் பண்ணிட்டு இருப்பா. அது மூலமாலாம் கண்டிப்பா நாலெட்ஜே வர முடியாது. அந்த 4 ஃபேக்டர்ஸ் வருதோ பார்க்கணும் இல்லையா? அதுதான் செக். அது பண்ண முடியாது. ஸோ இதுல இன்னொன்று வேற இருக்கு. ஆத்மாவே நாலெட்ஜை கொடுக்கும். அதுக்கப்புறம் குரு வந்து அப்படி ஸ்பர்ஷ தீட்சையில கொடுப்பாரு, மௌன தீட்சையில கம்யூனிகேட் பண்ணுவார். ஏன்பா ஒன்று சொல்லணும், இந்த மாதிரி எல்லாம் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னா போர்க்களத்துல அந்த ஒரு டைட் சிச்சுவேஷன்ல கிருஷ்ணர் எதுக்கு உட்காருன்னு சொல்லி 700 ஸ்லோகம் உபதேசம் பண்ணும். இப்போ சங்கு ஊதியாச்சு, தெரியுமோ தெரியாதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சங்கு ஊதியாச்சுன்னா என்ன? ஆன் யோர் மார்க் கெட் செட்ல இருக்கா எல்லாரும், விசில் ப்ளோ பண்ணியாச்சு. கோல இருக்கிறதுக்கு முன்னாடி அவன் போட்டுவிட்டான், திருஷ்டுவேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண அப்படின்னு. அங்க உபதேசம், அங்க வந்து ஜஸ்ட் இப்படி டச்சிங்லயே முடிச்சிருக்கலாமே. அப்படி கண்ணால் பார்த்தார். அவன் அப்படியே ஞான ஒளியோட நஷ்டோ மோக ஸ்மிருதர் லப்த்வா உடனே வந்திருக்குமே இல்லையா? நயன தீட்சை, ஸ்பர்ஷ தீட்சை. அங்க உட்காந்து அவர் சொல்றாருன்னா அப்ப புரிஞ்சுக்கோப்பா, வேற வழியே கிடையாது. only through teaching this is possible. This knowledge is attainable only through teaching. பிருஹதாரண்யக உபனிஷத்து என்ன சொல்றது? ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்யாசிதவ்யா. இந்த ஆத்ம ஞானம் திரஷ்டவ்யா, it is to be seen, to be known through what? ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்யாசிதவ்யா. through ஸ்ரவண மனன நிதித்யாசன, systematic teaching procedure. சம்பிரதாய அரே மை டியர் அப்படின்னு யாக்ஞவல்கியர் அவருடைய ஸ்டூடெண்ட் மைத்ரேயி கிட்ட சொல்றார். ஸோ இந்த விஷயம் இருக்கு இல்லையா? இதன் மூலமாக மட்டுமே ஞானம் ஏற்படுகிறது. ஏன் சாஸ்திரத்திலேருந்து ஏன் டைரக்டா ஏற்பட முடியாது? அந்த சாஸ்திரம் வந்து பேச முடியாது. சாஸ்திரம் வந்து பேசாது, அது சொல்லிட்டு போயிடும் இல்லையா? ஆனா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் டிஃப்ரெண்ட். எவ்ரிபடி சிட்டிங் ஹியர் இஸ் டிஃப்ரெண்ட். எனக்கும் அதாவது எனக்கும் நாலேஜ் அபவுட் மை செல்ஃபுக்கும் நடுவுல நான் என்னை அறிந்து கொள்வதற்கு அந்த நடுவுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆப்ஸ்ட்ரக்கிள்ஸ் இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். அந்த விஷயத்த எனக்கு கரெக்டா எடுத்து சொல்றதுக்கு நான் வெறும் புக்கை படிச்சா போகணும்னா அகண்டு விரிஞ்சிருக்கிற சமுத்திரம் மாதிரி இருக்கிற அந்த சாஸ்திரத்துல நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எதை முதல்ல பண்ணோம், எதை அப்புறம் பண்ணணும், எனக்கு எப்படி தெரியும் இல்லையா? எந்த உபனிஷத்தை முதல்ல படிக்கணும்? ஈஷகேன கட்ட பிரஷ்ன இந்த ஆர்டர்லையா படிக்கிறோம் இல்லையே? முதல்ல முண்டக்கோ உபனிஷத். ஏன்? பூஜ்ய சுவாமிஜி தான் அந்த ஆர்டரை பண்ணி கொடுத்தார் சம்பிரதாயத்துல. முதல்ல முண்டக்க காரணக்காரிய பிரக்ரியாலேருந்து ஆரம்பிச்சு அப்படி கொண்டு போறது. ஸோ எதை முதல்ல ஆரம்பிக்கணும், எதை அப்புறம் பண்ணணும், அதை தவிர இது வந்து காமன். அதை தவிர இண்டிவிஜுவலா என்ன வேணும் அப்படிங்கிறத எனக்கு ஒரு கைடு தேவை. நாரத ரிஷி வந்து சதா யாருடைய சிந்தனையிலேயே இருந்தார்? நாராயண எப்போ பார்த்தாலும் சதா அவர் வந்து பகவானுடைய சிந்தனையிலேயே. அனன்யாஸ் சிந்தையந்தோமாம், எப்பவுமே பகவானுடைய சிந்தனை. அந்த புண்ணியத்தினுடைய விளைவுல புரியுறதோ ஈஸ்வரா எவ்வளவு முக்கியம் வாழ்க்கையிலன்னு? அந்த புண்ணியம் இருக்குல்ல, அந்த புண்ணியத்தினுடைய விளைவுல என்ன வருது அப்படின்னா, நான் இத்தனை நாளா படிச்சேனே மற்ற எல்லா எஜுகேஷனும் எனக்கு சோகத்தை நீக்க பிரயோஜனப்படல. எனக்கு வந்து தரத்தி சோகம் ஆத்மவித்துன்னு எங்கேயோ காத்து வாக்கில் கேட்டது இருக்குல்ல, அது வந்து எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு அவர் ஒரு குருவை நாடி செல்கிறார். முண்டகோ உபனிஷத்துல சிஷ்யன் யாரு? சௌனகோவை மகாசாலகா. அவரு அவ்வளோ யாகங்கள் யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணி அவருடைய கிரகஸ்தாசிரம தர்மத்தை வாழ்ந்து எல்லா தான தர்மங்கள் செய்து அது மூலமாக பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயார். விவேக வைராகியம், அந்த புண்ணியத்தோட பேஸ்ல விவேக வைராகியம் அடைந்து அங்கீரசம் விதிவன்னு உபசன்னு பப்ரச்ச போய் கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்?
கஸ்மின் பகவோ விஜ்ஞாத்தே சர்வமிதம் விஜ்ஞாத்தம் பவதி இதி. எந்த ஒரு அறிவை அடைந்தால் எல்லா அறிவையும் அடைய முடியும். காரண விஜ்ஞானேன காரிய விஜ்ஞானம் பவதி. இந்த கேள்விக்கு பதில் தான் முண்டகோபனிஷத் இல்லையா? ஸோ இந்த விஷயம், ஸோ என்னோட வாழ்க்கையில ஈஸ்வரா எங்க இருக்கார் நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா? ஈஸ்வராங்கிறவர் என்னோட வாழ்க்கையில இந்த லைஃப்ல அவர் எங்க இருக்கார் அப்படின்னா, எங்க இருக்கார்? முழுக்க முழுக்க அவர் தான் இருக்கார் இல்லையா? அவரை தவிர வேற எதுவுமே இல்லை. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாமுபயாந்தி தே தேஷாமேவானுகம் பார்த்தம் அஹமஜ்ஞானஜம் தமஹ நாஷயாம்யாத்மபாவஸ்தஹ ஞானதீபேன பாஸ்வதா. என்ன சொல்றாரு தெரியுமா பகவான்? இங்க இந்த சிருஷ்டியில தாகம்னு நான் ஒன்று படைச்சதுக்கு தண்ணீர்னு ஒன்று அவைலபிளாக கொடுத்துருக்கேன். பசின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா அதுக்கு ஃபுட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பிரெத்துன்னு ஒன்று இருக்கு, சுவாசம்னு ஒன்று இருக்குன்னா அதுக்கு தேவைப்படுற ஆக்சிஜன்னு ஒன்று அவைலபிளாக இருக்கு. அந்த மாதிரி எப்போ ஒரு இண்டிவிஜுவல் இந்த ஞானத்துக்கு தகுதி ஆகிறானோ, அந்த அந்தக்கரணம் ரெடி ஆகுதோ, அப்போ ஏ அர்ஜுனா என்கிட்ட இந்த செக்யூரிட்டி கம்பெனிலாம் இருக்குது தெரியுமா, அந்த குரூப் 4 செக்யூரிட்டிலாம், உங்களுக்கு என்ன மாதிரி ஆள் வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸாக அனுப்பிச்சு வைப்பார் இல்லையா? அந்த மாதிரி பகவான் கிட்ட ஒரே குரூப்பாக வச்சுட்டு இருக்கார் அவர். அவளுக்கு என்ன மாதிரியான குரு வேணுமோ அவர் அனுப்பிச்சு வைப்பார். ஏ அர்ஜுனா, ஏ பகவானே, நீ அமிச்ச குரு எனக்கு ஒன்று கூட செட் ஆகல, நான் ஒரு ஸ்பெஷல் பீஸ் அப்படின்னா அதுக்கு பகவான் சொல்றார், அர்ஜுனனுக்கு வந்த மாதிரி நானே வரேன், உனக்கு யாருமே செட் ஆகலையா, ஐ வில் பி தேர் ஃபார் யூ, டோன்ட் வரி அப்படிங்கிற. ஸோ நம்ம பண்ணின புண்ணியம், பகவானை ஆராதனை பண்ணி பண்ணி சததயுக்தானாம், யாரு என்ன அப்படி பஜதாம், யாரு என்ன அப்படி சேவிக்கிறாளோ அவளுக்கு நானே குருவா வரேன் அப்படின்னு. ஸோ அந்த ஹையஸ்ட் ஆஃப் ஒருத்தனுடைய புண்ணியனுடைய ஹையஸ்ட் பலன் என்னன்னா குரு அமைவதே ஹையஸ்ட் பலன். அந்த குரு இருக்காரு இல்லையா, குருனா என்ன? குகாரஸ்வந்தகாரோவை ருகாரஸ்தன்னிவர்த்தகா அந்தகார நிரோதித்வாத் குருரித்யபிதீயதே. என்ன அர்த்தம்? கூனா அந்தகாரம், டார்க்னஸ், இக்னரன்ஸ் ஆன டார்க்னஸை நாலேஜுங்கிற லைட்டை வச்சு நீக்கிறவர் யாரோ அவருக்கு பேரு குரு. ரூனா லைட்டு, கூவிலிருந்து ரூக்கு என்ன அழைச்சிட்டு போறவர். அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய இல்லையா? ஸோ அதுதான் குரு. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கயா. எனக்கு என்னோட அஜ்ஞானம் அப்படிங்கிறது ஸ்கிரீன் மூடி இருக்கு, எது ட்ரூத்தோ அதை என்னால் பார்க்க முடியல. குரு என்ன பண்றாரா, கொஞ்சம் விஷன்ல கரெக்ஷன் ஏற்படுத்தி அந்த கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விடுறாராம். அதனால குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அப்படி குருவானவர் இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னார், குரு பகவானை விட மேல. ஏன் தெரியுமோ பகவானை விட மேல குரு? குரு பகவான் குருவை கொடுக்கறாரே, ஆனா பகவான் என்ன பண்ணுவாரா, நம்ம பிராரப்தத்துல என்ன இருக்கோ அதை தான் அவரால் நம்மளுக்கு கொடுக்க முடியும். என்னுடைய புண்ணிய பாப கர்மத்தை தான் என்ன, அந்த பலனை தான் எனக்கு கொடுக்க முடியும். ஆனா குருவானவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சஞ்சித கர்மத்தை, என்னோட எல்லா கர்மத்தையும் ஞான அக்னினால தகனம் பண்ணிடுறேன். இனி எனக்கு எந்த கர்மம் எந்த பந்தமும் இல்லை, யூ ஆர் எவர் ஃப்ரீ அப்படிங்கிற உண்மையை புரிய வைக்கிறார் இல்லையா? ஒருத்தர், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் விவசாயே இல்லாமல் பேசலாம், எந்த விஷயத்தை பற்றின அறிவும் இல்லாமல் பேசலாம். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஃபண்ட் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னால் ஓகே, நல்ல விஷயம்தான். கவர்மெண்ட் இந்த கோவிலுக்கெல்லாம் அனாவசியமாக கொடுக்குறேல, அதுக்கு பதிலாக கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுங்க, ஏன்னா குருவுக்கு அப்புறம்தான் தெய்வம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? குருனாலும் என்னன்னு தெரியல, தெய்வம்னாலும் என்னன்னு தெரியல, செலிபிரிட்டியாக இருந்தால் போகிறோம், என்ன வேணால் பேசலாம் இல்லையா? ஸோ எல்லாம் அபிஸ்து.
ये तु सर्वाणि कर्माणि मयि सन्न्यस्य मत्पराः अनन्येनैव योगेन मां ध्यायन्त उपासते. யார் எல்லா கர்மங்களையும் எனக்கே அர்ப்பணித்து எப்பவும் என்னுள்ளேயே ஆசிரியத்து இருக்கானோ, பகவானை எல்லா இடத்துலையும் ரெக்கக்னைஸ் பண்ணி பகவத் சிந்தனையிலேயே இருக்கானோ, அவனுக்கு பகவான் சொல்றார், குருவா வந்திருக்கா இல்லையா, இல்லையா, குருவும் பகவான் தானே இல்லையா. तेषामहं समुद्धर्ता मृत्यु संसार सागरात् भवामि न चिरात् பார்த்த மையாவேஷித சேதசாம். குருவா வந்து இந்த ஞானத்தின் மூலமாக அந்த பவசாகரம் சம்சார சாகரத்தை கடக்க வைக்கிறேன். எப்படி கடக்க வைக்கிறாராம்? க்ஷணத்துல இப்படி கடக்க வைக்கிறாராம். அப்படி தூக்கி விடுறாரு. அதனால தான் நமஸ்காரம் பண்றோம் குருவுக்கு. எதுக்கு, அதாவது நம்ம கல்ச்சரில் எதுக்கு நமஸ்காரம் பண்ணுறோங்கிறதே யாருக்கும் தெரியாது. நான் வந்து இது பண்ணிட்டேன், அதனால் வந்து சிவனுக்கு நமஸ்காரம் பண்ணுறது இல்லை இல்லையா. நமஸ்காரம் அப்படிங்கிறது பகவானுக்கு தான் பண்ணுறோம். நமஸ்காரம் அப்படிங்கிறது கோவிலில் போனால் அங்கே இருக்கிற அந்த உபாதி எது? கல்லில் இருக்கலாம், பஞ்சலோகத்தில் இருக்கலாம். பண்ணுற நமஸ்காரம் பஞ்சலோகத்துக்கும் கல்லுக்குமா இல்லை பகவானுக்கா? இதுல எந்த கன்ஃபியூஷனும் இல்லையே. அப்ப குருவுக்கு நமஸ்காரம் பண்றச்சே அவர் வயசுல எப்படி இருந்தாங்க? சின்னவரா இருந்தானே, பெரியவரா இருந்தானே, கலர் கம்மியா இருந்தாங்க, ஜாஸ்தியா இருந்தானே, என்னவா இருந்தானே? உபாதிக்கு நமஸ்காரமா இல்ல உங்களுக்கு உபதேசத்தை அந்த வடிவில் வந்து வழங்குற பகவானுக்கு நமஸ்காரமா இல்லையா? ஸோ எதுக்கு? இதனாலதான் வந்து குருவுடைய பாதத்தை வந்து சேவிக்கிறது. ஏன்னா அவர் காட்டுற பாதையில் ஐ வில் வாக் த பாத் ஆஃப் நாலேஜ். குரு காட்டின பாதையில் நான் எங்கள் குருநாதரோட நாங்கள் என்ன பண்ணுவோம், குருநாதருடைய செப்பலில் கேட்டு வாங்கிப்போம். குருஜி என்ன வேணும் அப்படின்னா, செப்பல் வேணும் குருஜி, எடுத்துக்கோ. அடுத்தது இன்னொருத்தர் செப்பல் வாங்கி, அவர் செப்பல் இல்லாமல் இருக்காரேன்னு வாங்கிக்கோ. பின்னாடியே இன்னொருத்தர் வருவான், குருஜி செப்பல் குருஜி எனக்கு கொடுக்கவே இல்லையே. அவருக்கு போடுற மாதிரி போட்டு உருவின்னு போயிடுவாங்க எல்லாம். எதுக்கு இது அப்படின்னா, அந்த ஒருத்தருக்கு வந்து கேட்கவே கேட்டா, ஐயோ பகவானை வச்சிருக்கிற சந்நிதியில என்ன செருப்பு வச்சிருக்கேன்? அது செருப்பு இல்லை, அது பாதுகான்னு பேர். அதுக்கு குரு பாதுகா. பகவான் எவ்வளவு வசதியோ அந்த அளவுக்கு குரு வசதி. இங்க வந்து ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள்லாம் ரொம்ப லக்கி. ஆடியோ அரேஞ்ச் பண்ணி கிளாஸு, அதுக்கு மெசேஜ், ஃபோன் கால், குரூப்பு, என்கரேஜ்மெண்ட், அப்புறம் ஆடியோ அவைலபிள், வீடியோ அவைலபிள், அதுக்கப்புறம் சம்மரி கிளாஸ் அவைலபிள், அதுக்கு பிபிடி ப்ரெசன்டேஷன் அவைலபிள், அதுக்கப்புறம் நோட்ஸு, அதை இங்கிலீஷில் அனுப்புவா, அதை தமிழ் டிரான்ஸ்லேஷன், இப்படி தெரிஞ்சவா இப்படி படிக்கலாம், அதை தவிர குரூப் டிஸ்கஷன். எவ்வளோ என்ன அட்வான்டேஜ்! இந்த 4 இயர் கோர்ஸுக்கு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் எல்லாரும் படிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு புண்ணியம் இருந்தால் பகவான் இதை அமைச்சு கொடுத்துருப்பார் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு மாமி என்கிட்ட வந்து கேட்டான், உங்காஜி ஃபர்ஸ்ட் கிளாஸாக கிளாஸ் எடுக்கிறார், என்னம்மா சொல்கிறேன். நானும் ரொம்ப சந்தோஷமா, ஆமாச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்குச்சு. ஆனால் அவர் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது பாருங்க. வந்தது எனக்கு கோவம். கோல் ஃபிக்ஸ் ஆகலன்னு அர்த்தங்கிறேன். உனக்கு என்ன வேணுங்கிறது கோல் ஃபிக்ஸ் ஆகல. நான் கேட்டேன், ஏன் மாமி ஐஐடியில் படிக்கணும்னு முடிவு பண்ணா அந்த பையன் எதெல்லாம் தியாகம் பண்றான், எதெல்லாம் விட்டு கொடுக்குறான் அந்த ஐஐடி அடையிற வரைக்கும்? உங்களுக்கு இதுதான் கதி, இதுதான் லைஃப்னு நீங்க முடிவு பண்ணேன்னா ஏன் ஃபாலோ பண்ண முடியாது? யாரு சொன்னா வலி இருக்காதுன்னு? தியாகத்துல தான் இது வரணும் இல்லையா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இனி அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கிறவா நீங்கள் யாரும் அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும். குரு கிட்ட தலையை கொடுக்கணும். அவர் என்ன பண்ணுவார்? அவர் நம்ம அகங்காரத்தை டீல் பண்ணுவார். எதுக்குன்னா அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு. அந்த டைல்யூட்டான அகங்காரம் அப்படி பதப்பட்ட அந்த இன்டலெக்டில் தான் இந்த ஞானத்தை உபதேசம் பண்ணும்போது அதை கிரகிக்க முடியும். ஒரு குருநாதர் என்ன பண்ணாரா, சிஷ்யன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு போட்டு அட்டி 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 செம்மாடி. அவன் வந்து ஒரு நிமிஷம் வந்து இப்படி குருநாதர் கையை பிடிச்சானா, கீழே இருந்து இப்படி கொம்பை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தான், உங்க கை வலிக்க போறது. ஸோ குருநாதர் எதுக்கு இதை பண்றார்? சில சமயம் வந்து நம்மளோட சிரிப்பார், சில சமயம் ஜோக் அடிப்பார், நம்மளை என்கரேஜ் பண்ணுவார், அதுக்கப்புறம் திட்டுவார், அதுக்கப்புறம் அரவணைப்பார்,
அதுக்கப்புறம் நம்ம எந்தூசியாஸ்டிக்காக சொல்ல வரச்சே இக்னோர் பண்ணுவார். ஏன் இப்படி பண்ணுறார்? அவர் மேலே கோபம் வரும், ஒரு ஹர்ட் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அல்டிமேட்லி இட் இஸ் ஃபார் மை ப்ராக்ரஸ். ஒரு பேரண்ட் மாதிரி இருந்து என்னுடைய ப்ராக்ரஸ்க்காக வேற எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒருத்தர் வந்து இதுக்காகவே இருக்கார் அப்படின்னா இதுக்கு மேல என்ன வேணும் நம்மளுக்கு இன்னும்? இதனாலதான் என்ன சொல்லப்படுறது? துவமேவ மாதா ச பிதா துவமேவ துவமேவ பந்துஷ்ச சகா துவமேவ துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ துவமேவ சர்வம் மம தேவ தேவ. துவமேவ சர்வம்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஆனா குருஜி அந்த ஒரு விஷயத்தினால என்னால் வர முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைஞ்ச பட்சம் மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோவான நேரில் கிளாஸ்க்கு வரணும் இல்லையா? இல்லையா? நியாயப்படி சொல்கிறதெல்லாம் கேட்கணும். அதுதான் வந்து வேற வழி கடை. தலையை கொடுத்தாச்சு 4 இயர் கோர்ஸ் சைன் பண்ணி கொடுத்துருக்கேளாக்கும். எதுல? ஃபார்ம்ல போட்ட சிக்னேச்சர் இல்ல, கையை தூக்கி ஓம்னு சொல்றல்ல, அது என்னது? பிரம்மத்துல நீங்க போட்ட சிக்னேச்சர். சத்தியவாக்கு மாறப்படாது இல்லையா? அப்புறம் நாலேஜ் புரியாது. லாஸ் யாருக்கு இல்லையா? ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ எல்லா ரிலேஷன், இது குரு சிஷ்யாங்கிறது என்ன 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். குரு சிஷ்யாங்கிறதும் ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லையா? எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இது அப்படின்னா, திஸ் இஸ் ஒன் ரிலேஷன்ஷிப் தட் ஐ என்டர் இன்டு டு ரிலீஸ் ஆல் மை பாண்டேஜஸ். மற்ற உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எதுக்கு அப்படின்னா ஏதோ ஒரு பாண்டேஜை உண்டு பண்ணிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எதுக்குன்னா ஐ ஆம் எவர் ஃப்ரீ அப்படிங்கிறத எனக்கு காட்டுறதுக்காகவே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அது வந்து குரு சிஷ்ய ரிலேஷன்ஷிப். அந்த இடத்துலையும் போய் பர்சனாலிட்டியை பண்ணி மாட்டின்டோம்னா லாஸ் யாருக்கு? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சஹனா வவது சஹனோ புனக்து எதுக்கு சொல்கிறோம் இல்லையா? சஹனா வவது அப்படிங்கிறது குரு சிஷ்ய ரிலேஷன்ஷிப்புக்காக பண்ணுற பிரார்த்தனை. இதில் வந்து 3 விதமான பிரார்த்தனை இருக்குது. என்னென்னா குரு சிஷ்ய ரக்ஷணம். நம்மளுடைய உறவு வந்து நீ என்னை வெறுக்கவோ அல்லது நான் உன்னை வெறுப்பதோ ஏற்பட்டுவிடக்கூடாது. எந்த டிரான்சாக்ஷன்லையும் எனக்கு குருநாதர் மேலே வெறுப்பு வந்துடக்கூடாது, அவருடைய வெறுப்புக்கு பாத்திரமா நான் ஆயிடக்கூடாது பகவானே அப்படிங்கிற பிரார்த்தனை. 2வது பிரார்த்தனை என்ன இதுல அப்படின்னா குரு சிஷ்ய பிரயத்தனா. குருவினுடைய பிரயத்தனை எப்படி இருக்கணும்னா இவனுக்கு புரியற மாதிரி நான் எப்படி சொல்லி கொடுக்கறது, ஆர் இவளுக்கு. ஓகே, இட் இஸ் அ காமன் யூசேஜ். மேன் இன்க்ளூட்ஸ் உமன், ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் படி அந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு புரியற மாதிரி எப்படி சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிற அந்த கம்யூனிகேஷன்ல குருவினுடைய எஃபர்ட் இருக்கும். சிஷ்யனோட எஃபர்ட் எங்க இருக்கணும்? ஃபுல் அட்டென்ஷனோட அவர் எப்படி அதை சொல்றாரோ அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுல அட்டென்ஷன் இருக்கணும். எனக்கு புரியலைன்னா நம்ம கரெக்டா புரிஞ்சுட்டோமான்னு திரும்ப திரும்ப அதை சிந்தனை பண்ணி எந்த இடத்துல எனக்கு டவுட் இருக்கு, எங்க புரியலைங்கிறத அவர்கிட்ட போய் கேட்டு புரியும் வரை கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிற அந்த பிரயத்தனம் சிஷ்யனிடம் இருக்க வேண்டும். இட் இஸ் அ கமிட்மெண்ட். சொல்லிட்டாரா முடிஞ்சுதா ஓகே, அது இல்லை கமிட்மெண்ட் இல்லையா? அது எனக்கு புரிஞ்சானா ஐ ஆம் இன்ஃபினிட் அப்படின்னா எனக்கு புரிய வேண்டாமா? வாட் இஸ் திஸ்? எனக்கே என்னை பத்தி தெரியலைன்னா வாட் அ ஷேம் இல்லையா? அதுக்காக ஒருத்தர் உட்காந்து வாழ்க்கை ஃபுல்லா சொல்லிட்டே இருக்காருன்னா அதை கேட்கறத விட நமக்கு வேற என்ன கமிட்மெண்ட் இருக்க முடியும் இல்லையா? அதுதான் என்னோட பிரைமரி கமிட்மெண்ட்டாக இருக்கணும் முதல்ல. அப்புறம் தட் இஸ் மை ஒன்லி ப்ரையாரிட்டி இன் லைஃப், வேற எதுவுமே ப்ரையாரிட்டி இல்லை அப்படின்னு வரணும் இல்லையா? ஸோ 3வது பிரார்த்தனை என்ன அப்படின்னா குரு சிஷ்ய சௌஹார்தம். அந்த பரஸ்பர அன்பு இருக்குல்ல, எது எடுத்தாலும் எதுல ஆரம்பிக்கும்? புதுசா வண்டி வாங்கினா குருஜி கிட்ட கொடுத்து நமஸ்காரம். புதுசா ஏதாவது ஒன்று சேலரி வந்தது, இது வந்தது, புதுசா வீடு வாங்கியிருக்கு, இது வாங்கியிருக்கு, அது எனிதிங் எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட போய் கொடுத்து அந்த ஒரு அன்பு. எதையா பார்த்தா நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் குருநாதர் வந்து ஒரு சன்னியாசியா இருந்தாங்க, ஆரஞ்சு கலர்ல எது பார்த்தாலும் என் குருநாதர் ஞாபகம் வரும் எங்களுக்கு. விதமா ஏதோ ஒன்று வாங்கிட்டு ஆத்துக்கு ஏதாவது வாங்கினா அவருக்கு போய் வாங்க. அந்த மாதிரி ஒரு அன்பு, வேற எதுவுமே இல்லை. அதே மாதிரி அவரும் வந்து அவருடைய அன்பை பொழிஞ்சுட்டே இருக்கும். இந்த அன்பு அது போய் ஈஷின்ற கூடாது. அந்த அன்பு எதுக்கு? இந்த ரிலேஷன்ஷிப்பே எதுக்கு இருக்கு? என்ன பாண்டேஜ்லேருந்து ஃப்ரீ பண்ணுறதுக்கு தான் இருக்கு. போங்க ஜி, உங்களுக்காக வாங்கி கொடுத்தேன், நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க கிளாஸில்,
எவ்வளோ கஷ்டப்பட்டு கடை கடையாக தேடி அலைஞ்சு அந்த ஸ்வீட்டை வாங்கின்னு வந்தேன் தெரியுமா. நீங்கள் மாட்டுக்கு நீட்டாக எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா அர்த்தம் இல்லை, நீங்கள் மட்டும் சாப்பிடணுன்னு அப்படின்னா கொடுத்துட்டு போவா, யாருக்கும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு. ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்னா இங்கே என்ன சொல்ல வருதுன்னா, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் ரொம்ப அழகாக சொல்கிறது, எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ தஸ்யைதே கதிதா ஹ்யர்த்தாக பிரகாஷந்தே மகாத்மனஹா பிரகாஷந்தே மகாத்மன இதி. எவன் ஒருவன் பகவானிடத்தில் காட்டுற பக்தி மாதிரியே குருவிடத்திலும் பக்தி கொண்டுள்ளானோ அவனிடத்தில் மட்டுமே இந்த ஆத்ம ஞானமாவது பிரகாசிக்கின்றது அப்படின்னு உபனிஷத் சொல்றது, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் சொல்றது. அந்த நாலெட்ஜ் குரு எப்படி கொடுக்குறார், அந்த வேர்ட்ஸ் எப்படி நாலெட்ஜ் ஆகிறது அப்படிங்கிற பிரமாண விஷயத்தை நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.